இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவம். பாவம் இந்த உலகத்திலே எப்படி நுழைந்தது என்பதை பற்றி சற்று தியானிப்போம். தேவன் இந்த உலகத்தை படைக்கிறார். அதை படைக்கும்போது அதை பூரணமாய் எந்த ஒரு குறையும் இன்றி பரிபூர்ணமாக படைக்கிறார். ஒவ்வொரு நாளும் படைத்து 6 நாட்களில் அதை படைக்கிறார். தேவன் தம்முடைய படைப்பை நினைத்து மகிழ்கிறார். இந்த உலகத்திலே அப்பொழுது பாவம் இல்லை. சாத்தான் இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டு வருகிறான். சர்ப்பமானது முதலாவது மனிதன் பாவத்தில் விழும்படியாக ஏவாளிடம் அவளை வஞ்சிக்கிறது. சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக பாவத்தை மனிதனுக்குள் கொண்டு வர பிரயாசப்படுகிறான். தேவன் மனிதனை படைத்து ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களை படைத்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டு கொள்ள அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார். மேலும் பார்ப்போமானால் ஆதாம் என்ன பெயர் வைத்தாரோ விலங்குகளுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் அதே பெயரிலே இன்னும் அவைகள் வழங்கப்பட்டு அழைக்கப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் தேவனோடு அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்ப்பமானது ஏவாளை பார்த்து கேட்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி அவளிடம் விசாரிக்கிறது. அப்பொழுது ஏவாள் சொல்கிறார், தேவன் எங்களிடம் கூறியிருக்கிறார், அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று. சர்ப்பமானது ஏவாளிடம் சொல்கிறது, அப்படியல்ல, நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் தெளிவடையும், நீங்கள் தேவதூர்கள் போல காணப்படுவீர்கள் என்று தேவன் அறிவார் என அவளை வஞ்சிக்கிறது. அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுபோல தான் நாம் தேவனோடு இருக்கும்போது, தேவனை அண்டிக் கொண்டு இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. நாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் காணப்படுவோம். எந்த வித இக்கட்டும் இல்லாமல் தேவன் பார்த்து கொள்வார். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது அவளுக்கு அது தெரியாதிருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். சர்ப்பம் போல தந்திரமான ஒரு ஜீவராசி வேறு எதுவும் மிருகமும் அங்கே இல்லை என பார்க்கிறோம். எனவே ஏவாளுக்கு சர்ப்பமானது தன்னை வஞ்சிக்கிறது என்பதை அவள் அறியாதிருந்தாள் என பார்க்கிறோம். அவள் அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த பழம் எப்படி இருந்தது என்றால், அந்த பழம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருந்தது என ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம். சாத்தான் இச்சையின் மூலம் ஏவாளிடம் அந்த பழத்தை பார்க்கும்படி சொல்கிறான். அவள் அந்த இச்சையோடு அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த பழம் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என அறிந்து கொள்கிறார். பாருங்கள், இப்படி தான் பாவமானது இச்சையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைகிறது. நாம் ஒரு பொருளை பார்க்கத்தானே செய்கிறோம் என நினைக்கிறோம். ஆனால் அந்த பார்வை, அந்த இச்சையான பார்வை நம்மை பாவம் செய்யும்படி பாவத்துக்குள்ளாக நம்மை இழுத்து செல்கிறது. தேவன் ஏற்கனவே அந்த கனியை பற்றி கண்டித்து உணர்த்தியிருக்கிறார். அப்படி இருந்தும் ஏவாள் அந்த கனியை புசிக்க நினைக்கிறாள். பல முறை ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அந்த மரத்தை கடந்து சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு அப்பொழுதெல்லாம் அந்த மரம், அந்த கனி அது அழகாகவோ இன்பமாகவோ தெரியவில்லை. சாத்தான் இச்சையை கொண்டு வரும்போது அந்த பழம் அவளுக்கு இன்பமாக தெரிகிறது. எனவே அவள் அந்த பழத்தை பறிக்க நினைக்கிறாள். அதை பறித்து சாப்பிடுகிறாள். நாம் தேவன் கொடுத்திருக்கும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படியே அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது
நம்ம எதுவும் மேற்கொள்ள முடியாது என்பதை பார்த்தோம். அதுபோலதான் கர்த்தர் நாம் பாவம் செய்யும்போது அவர் எப்படி நமக்கு உணர்த்துவார் என்றால், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என யோவான் 16:8 வாசிக்கிறோம். அப்படியானால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அவள் அந்த கனியை புசித்து விட்டால் ஏவாள் கனியை புசித்து விட்டு ஆதாமுக்கும் அதை கொடுத்து விடுகிறாள். அவர்கள் இருவரும் புசிக்கிறார்கள். அவர்கள் இருவரும் புசிக்கும்போது அவர்கள் கண்கள் திறந்தது. அவர்கள் தேவனுக்கு பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் இச்சையின் மூலம் ஆரம்பிக்கிறது. யாக்கோபு 1:15 பார்க்கிறோம், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இருவரும் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம் என்று உணர்த்தப்படுகிறார்கள். தேவனுக்கு மறைந்து ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் வருகிறார், அவர்களை கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது அவர்கள் ஒளித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது தேவனுக்கு கடும் கோபம் மூழ்கிறது. நான் எவ்வளவு அழகாக உங்களை படைத்து எவ்வளவு இன்பமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களே என்று சொல்லி அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி அவர்களை விரட்டி விடுகிறார். சாத்தான் இந்த பாவத்தை செய்து மனிதன் அவனுடைய மகிமையை இழக்கும்படி செய்கிறான். எப்படி அவன் தேவதூதர்களோடு காணப்படும் போது தன்னை உயர்த்தும் போது தேவன் அவனுடைய மகிமை இழக்க செய்து அவனை கீழே தள்ளினாரோ, அதுபோல மனிதர்களுடைய மகிமையை இழக்க வைக்க வேண்டும் என மனிதனுக்கு அவன் பாவத்தை கொண்டு வருகிறான். நாம் மகிமையை இழந்து விட்டோம், ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறோம். பாருங்கள், இப்பொழுது நமக்கு மரணம் நிச்சயமாக வந்து விடுகிறது இந்த பாவத்தின் மூலம். தேவன் நாம் ஜீவரட்சத்தின் கனியை பறித்து புசித்து விடுவோம் என்று எண்ணி நாம் அதை பறித்து புசித்து நாம் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணி நம்மை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விடுகிறார். பாருங்கள், மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்பும்படியாக மரணம் மனிதனுக்கு வரும்படியாக பாவம் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தி சென்று விட்டது. அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் பாவத்தினால் எடுக்கப்படும் போது மரணம் நம்மை மேற்கொள்கிறது. நாம் தேவனை மகிமையை இழக்கும்படி செய்யும் இந்த பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே கூடாது. ஏன் நாம் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டுமானால் அவரையே அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் காத்திருந்து அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கரம் நம்மளோடு இருக்கும், நம்மை பாவத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ளும். மேலும் நாம் பாவத்தை மேற்கொள்ளும்படியாக அவர் கிருபை செய்வார். அவர் நம்மோடு இருப்பதனால் நம்மை பாவத்துக்கு விலக்கி மீட்டு கொண்டு நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான காலமாக வாழ கிருபை செய்வார். மகிமையாய் நம்மை பார்த்து கொள்வார். அவருடைய மகிமை நம்மையில் விளங்கும்படி செய்வார். எனவே பாவத்தை விட்டு விலகி இருக்கும்படி கர்த்தரை நாம் அண்டிக்கொள்வோம். கர்த்தர் பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி செய்வார். ஆமேன். தேவனே, இந்த நாளிலும் உலகத்தில் எவ்வாறு பாவம் நுழைந்தது என்பதை பற்றி தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் கொடுத்தீர். அதன் மூலம் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இப்பொழுது நாங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறோம். பாவத்தை விட்டு விலகும்படி நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவருக்கே காத்திருக்கும் பொழுது அவர் பாவத்திலிருந்து விடுதலை தந்து எங்களை மகிமையாய் காத்துக்கொள்வார். எனவே நாங்கள் அவரையே அண்டிக் கொண்டு பாவத்திற்கு விலகி இருக்கும்படியாக கிருபை செய்து எங்களை மகிமையாய் நீர் பார்த்து கொண்டு உம்முடைய மகிமை எங்களை விளங்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.